அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ராசி, நட்சத்திரம், பாவகம் மற்றும் கோள்கள். இந்த 4 விஷயங்கள்ல இருந்து தான் எல்லாமே வெளியில வருது. அப்போ இந்த ராசி, நட்சத்திரம், பாவகம் மற்றும் கோள்கள் இது என்னங்க சொல்ல வருது, இதனுடைய சாராம்சம் என்ன, அடிப்படையானது என்ன அப்படின்றப்போ ராசியும் நட்சத்திரமும் கோள்களும் குணத்தின் வெளிப்பாடாகவும் பாவகம் என்பது செயலின் வெளிப்பாடாகவும் இருக்கு. ஜோதிட சாஸ்திரத்துல முதல்ல உருவான காலகட்டமானது நமக்கு பாவகம் அல்லாத கோள்களுடைய இணைவு, கோணங்களுக்கு உண்டான தாத்பரியங்கள், இல்ல ராசிகளுக்கு உண்டான தாத்பரியங்கள், தத்துவங்கள் இதுதான் முக்கியத்துவம் வாய்ந்து காணப்பட்டது. பிறகு அதனுடைய பரிணாம வளர்ச்சியாகத்தான் நமக்கு பாவகமானது உருவாகி வருதுங்க. அப்போ பாவகம் செயல்பாட்டினை குறிக்கக்கூடிய தாத்பரியமே தவிர பாவகங்கள் அனைத்து விஷயத்தையும் பாவகங்கள் வழியா மட்டுமே இந்த ராசி நட்சத்திரம் கோள்கள் இல்லாம நீங்க பாவகத்துக்கு உண்டான செயல்பாட்டை எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா சாத்தியக்கூறுகள் இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மைங்க. ஆனா பாவகம் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முக்கியம். இன்றைய காலகட்டத்துல எப்பயுமே ஒரு டெவலப்டு மெத்தடாலஜின்னு ஒன்று வருது அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணோம். பிகாஸ் அதை இந்த கோள்களுக்கு உண்டான தாத்பரியங்களோ இல்லை மற்ற விஷயங்களுக்கு உண்டான குணநலங்களையோ என்ன பண்றோம்னா இந்த கோள் இந்த பாவகத்தில் நன்றாக செயல்படும் அப்படின்ற ஒரு தாத்பரியத்துல கொண்டு வராங்க. சரி, இப்போ வெறும் பாவக கட்டத்தை போட்டு ராசிகளுக்கு உண்டான குணமோ இல்ல ஆதிபத்தியத்துக்கு உண்டான குணமோ உச்சநீசங்களுக்கு உண்டான குணமோ நட்சத்திரங்களுக்கு உண்டான குணமோ கோள்களுக்கு உண்டான குணமோ இல்லாமல் நீங்கள் பலன் எடுக்க முடியுமா அப்படின்னா யூனிவர்சலா இருக்கக்கூடிய எல்லா ஜாதகத்துக்குமே நீங்க ஒரே பலன் தான் எடுக்க முடியும். இது இந்த லக்ன பாவகம்ன்றது உயிரை குறிக்குது, 2ஆம் பாவகம் என்பது தனவாக்கு குடும்பத்தை குறிக்கிறது. அப்ப எல்லாருக்குமே ஒரே மாதிரிதான் பலனானது வருங்க. அதுவே அது இயங்கக்கூடிய காலத்தை கணிக்கணும்னாலோ இல்ல அது எந்த குணத்துல செயல்பட போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கணிக்கணும்னாலோ நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்களோ இல்ல ராசிகளுக்கு உண்டான குணநலங்களோ இல்ல கோள்களுக்கு உண்டான குணநலங்களோ நமக்கு கட்டாயம் தேவைப்படுதுங்க. எப்படின்னா இப்போ உதாரணமா 4ஆம் பாவகம் தாயாரை பற்றி சொல்லக்கூடிய பாவகம். 4ஆம் பாவகாதிபதி தாயாருக்கு உண்டான குணநலங்களையும் அதற்குண்டான செயல்பாட்டினையும் குறிக்கக்கூடிய ஒரு சாராம்சமா நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணமா 4ஆம் பாவத்துல சூரியன் இருக்கு அப்படின்னா தாயாருக்கு சூரியனுக்கு உண்டான குணநலங்கள் இருக்கும் அப்படின்றப்போ அப்போ இந்த சூரியனுக்கு உண்டான குணமே என்ன பண்ணுதுன்னா சூரியனுக்கு உண்டான செயல்பாட்டையும் சேர்த்து செய்யக்கூடிய அமைப்பாக வருது. எப்படின்னா தாயார் ஆளுமையான தாயாராக இருப்பார். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பணிபுரியக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளானது அங்க வருதுங்க. ஏன்னா சூரியன் அரசாங்கத்தை சொல்லக்கூடிய காரகக்கோள். இது சூரியன் அப்படின்றப்போ அரசு அரசாங்கன்றப்போ தாயாருக்கு ஒரு நிரந்தர வருமானம். சூரியன் தான் நிரந்தர வருமானத்தை குறிக்கக்கூடிய கோளாகவும் வருதுங்க. இப்போ சந்திரன் 4ஆம் பாவத்துல திக்பலத்துல போகுதுன்னா அன்பு, பாசம், நேசம் மிகுந்த தாயாராகவும் உணர்ச்சி பூர்வமாக செயல்படக்கூடிய தாயாராக இருக்கக்கூடிய அமைப்பாக நம்ம பார்க்கலாம். மாறா சனி இருக்கு அப்படின்னா அப்போ சனி இருக்கு அப்படின்றப்போ 4ஆம் பாவத்துல தாயார் உழைப்பாளியாக இருப்பார். சந்தேகங்கள் அதிகமாக கேட்கக்கூடிய தன்மையாக அந்த தாயாருக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கோளும் அந்த ராசிக்கு வரக்கூடிய பட்சத்தில் அந்த குணங்கள் மாறுபட்ட குணங்களாக வருது. செயல்பாடு குணத்தின் அடிப்படையில் வருதுங்க. அப்போ செயல்பாடு முக்கியமா குணம் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குணத்தின் அடிப்படையில தான் செயல்பாடானது உருவாகுது. ஸோ அந்த குணமானது கோள்கள் வழியாகவும் நட்சத்திரங்கள் வழியாகவும் ராசிகளுக்கு உண்டான அடிப்படை தாற்பயங்களுக்கு வழியாகவும் வருமே தவிர பாவகங்களுக்கு என்று தனிப்பட்ட விஷயங்களாக நீங்க பாவத்தை பார்த்தீங்கன்னா பலன் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பானது குறைவாத்தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த பாவகங்கள் அப்படின்னு நமக்கு உருவாகிறது ஸ்ரீபதி பദ്ധதியில இருந்து தாங்க நமக்கு உருவாகுது. ஸோ
இந்த ராசி முக்கியமா இல்ல கோள்கள் முக்கியம்? 2 முக்கியம். இந்த 4 விஷயங்கள்ல வந்து குணம் முக்கியமா, செயல் முக்கியமானா 2மே முக்கியம். ஆனா செயல்பாடு உருவாவது குணத்தின் அடிப்படையில தான் அப்படின்றது தான் நம்ம இங்க சொல்ல வர கருத்துங்க. மீண்டும் ஒரு ஜோதிட பதிவுல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.